எனக்கும் அவனுக்கும் ஒத்தே வராது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கும் அவனுக்கும் ஒத்தே வராதுப்பா, எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும், எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம் அட் ஆல். ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம் அப்படின்னா நான் அவனோட ஒத்தே வரமாட்டேன், எனக்கும் அவனுக்கும் ஒத்தே வராது, எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது விசித்திரமாக இருக்குது. இது விசித்திரமாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் வியர்டு. இட் இஸ் வியர்டு. வியர்டுனா விசித்திரமாக, ஒரு மாதிரி, டிஃப்ரெண்ட்டாக, அது மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ இட் இஸ் வியர்டு. இது விசித்திரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இதை போட்டு பார்க்கவா? இப்போ ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க. ஸோ அங்கே அவங்கள்ட்ட கேட்பீங்களா, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கேன் ஐ ட்ரை இட் ஆன். கேன் ஐ ட்ரை இட் ஆன் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கவா அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லணும்? கேன் ஐ ட்ரை இட் ஆன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சும்மா உட்காந்துருக்காத. எப்போ பார்த்தாலும் சும்மாவே உட்காந்துருக்காதீங்க, சோம்பேறித்தனமாக சும்மா உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் அப்படின்னா உட்காந்துருக்காத. எப்படி உட்காந்துருக்காத? சும்மா, சோம்பேறித்தனமாக. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐடில். டோன்ட் சிட் ஐடில். சும்மா உட்காந்துருக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், முணுமுணுக்காத. தொண்ணு ஏதாவது பேசிகிட்டே இருக்காத, முணுமுணுன்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் விஸ்பர். டோன்ட் விஸ்பர். விஸ்பர்னா முணுமுணுக்கிறது, பொறுமையாக பேசுகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டோன்ட் விஸ்பர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஆமாவா இல்லையான்னு சொல்லு. ஆமாவா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, சே எஸ் ஆர் நோ. சே எஸ் ஆர் நோ. ஆமாவா இல்லையான்னு சொல்லு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதெல்லாம் சரியாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டீங்க, அவங்கள்ட்ட கேட்குறீங்களா கேன் ஐ ட்ரை இட் ஆன்னு கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டீங்க. போட்டு பார்த்துட்டு வந்தோடனே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே கரெக்டாக இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸுமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, தே ஃபிட் மீ. தே ஃபிட் மீ. அதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. தே ஃபிட் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. சொல்லுவாங்களே, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ நம்ம வயசை விட சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி நம்ம வயசை சின்ன பிள்ளைங்களா இருந்துட்டு பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டாலும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க, ரொம்ப அதிகப்படியாக பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஆக்ட் யுவர் ஏஜ். ஆக்ட் அப்படின்னா நடந்துக்க அப்படின்னு அர்த்தம். யுவர் ஏஜ் வயசுக்கு தகுந்த மாதிரி. ஆக்ட் யுவர் ஏஜ் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. இதுவே வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்பீக் யுவர் ஏஜ். ஸ்பீக் யுவர் ஏஜ். உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் தேட்டரில் படம் பார்த்துருக்கேன். இப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீ தேட்டரில் மூவிலாம் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் படம் பார்த்துருக்கேன், தேட்டரில் நான் படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் சீன் த மூவி இன் தியேட்டர். ஐ ஹாவ் சீன் த மூவி இன் தியேட்டர். இல்லைனா நான் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி இன் தியேட்டர். ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி. நான் இந்த மூவியை பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்? தேட்டரில். ஸோ ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி இன் தியேட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இதுவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை, வாட் டு சே என்ன சொல்கிறதுன்னு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நம்ம ஏதாச்சும் சொன்னோன்னா நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்களே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, கொஞ்சம் நேரம் வாயை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்பீக் லைக் யூ நோ எவ்ரி திங். டோன்ட் ஸ்பீக் லைக் யூ நோ எவ்ரி திங். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. டோன்ட் ஸ்பீக் பேசாத. லைக், லைக்னா மாதிரி. எது மாதிரி? டோன்ட் ஸ்பீக் லைக், அது மாதிரி பேசாத. எது மாதிரி? யூ நோ எவ்ரி திங், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. லைக் யூ நோ எவ்ரி திங் அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி டோன்ட் ஸ்பீக் பேசாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இப்போ யாருக்கோ கால் பண்ணுறீங்க, இல்லை கால் பண்ணியிருக்கீங்க, அவங்க எடுக்கலை, மறுபடியும் அவங்க கால் பண்ணி ஏன் கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சும்மா தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ கால் யூ கேஷுவலி. ஐ கால் யூ கேஷுவலி. சும்மா தான் கால் பண்ணேன். ஐ கால் யூ கேஷுவலி. ஓகேவா? ஐ கால் யூ நான் கால் பண்ணேன், கேஷுவலினா சும்மா. ஸோ ஐ கால் யூ கேஷுவலி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சொல்கிறது ஒன்று ஆனால் செய்கிறது வேறு. நம்ம சொல்லுவோம்ல, சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ சே சம்திங் அண்ட் டூ சம்திங் எல்ஸ். யூ சே சம்திங் அண்ட் டூ சம்திங் எல்ஸ். யூ சே சம்திங், நீ ஒன்று சொல்கிற,
and do. ஆனால் பண்ணுற என்ன பண்ணுற something else, வேறு ஏதோ ஒன்று பண்ணுற. ஓகேவா? you say something and do something else. next sentence. பணம் மரத்தில் காய்க்கலை. நம்ம அப்பா அம்மாட்ட மணி கேட்டுகிட்டே இருந்தோம்னா அவங்க சொல்லுவாங்க பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கலை கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மணி doesn't grow on trees. மணி doesn't grow on trees. மணி அப்படின்னா பணம், doesn't grow அப்படின்னா வளரலை காய்க்கலை, எங்கே on trees மரத்தில். ஸோ மணி doesn't grow on trees. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ். ஒரு டம்ளர் தண்ணி கொடு. நம்ம கேட்போம் இல்லை யாராச்சும் நம்மள்ட்ட கேட்பாங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா give me a glass of water. give me a glass of water. give me அப்படின்னா கொடு, என்ன கொடு? ஒரு டம்ளர் தண்ணி. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? a glass of water. a glass of waterனா ஒரு டம்ளர் தண்ணி. give me a glass of water. ஒரு டம்ளர் தண்ணி கொடு. ஓகேவா? நீ எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாய்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஸோ இதுக்கான ஆன்சர் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா? இப்போ எங்கேயோ போகிறீங்க, இந்த வீடு லாக் பண்ணியிருக்கு இல்லை சாத்தியிருக்கு. ஸோ நீங்கள் தட்டிட்டு வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா இஸ் எனி ஒன் ஹோம். இஸ் எனி ஒன் ஹோம். வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? இல்லைனா இப்படியும் கேட்கலாம் எனிபடி ஹோம். எனிபடி ஹோம். வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளிடம் பேசுவது அவசியமா? அவள்கிட்ட பேசுகிறது இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். இஸ் இட் நெசசரி டு டாக் டு ஹர். இஸ் இட் நெசசரி டு டாக் டு ஹர். இஸ் இட் நெசசரி அப்படின்னா இது ரொம்ப அவசியமா அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? டு டாக் டு ஹர், அவள்கிட்ட பேசுகிறது ரொம்ப அவசியமா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சில நேரம் லூஸு மாதிரி நடந்துப்பான். நம்ம சொல்லுவோம்ல அவன் நல்லா இருப்பான் திடீர்னு லூஸ் மாதிரி நடந்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா sometimes he behaves as if he is mad. sometimes he behaves as if he is mad. sometimes he behaves சில டைம் நடந்துப்பான். எப்படி நடந்துப்பான்? as if he is mad. லூஸ் மாதிரி நடந்துப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்ன ஞாபகம் இருக்கா? யாரையாவது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா டு யூ ரிமெம்பர் மீ. டு யூ ரிமெம்பர் மீ. டு யூ ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கா, மீ என்ன. டு யூ ரிமெம்பர் மீ, என்ன ஞாபகம் இருக்கா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த படம் உன் ஃபோனில் இருக்கா? ஏதோ ஒரு மூவி கேட்டு இந்த மூவி உன் ஃபோனில் இருக்கா, நீ வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டு யூ ஹாவ் திஸ் மூவி இன் யுவர் மொபைல். டு யூ ஹாவ் திஸ் மூவி இன் யுவர் மொபைல். டு யூ ஹாவ் அப்படின்னா வச்சிருக்கியா, என்ன திஸ் மூவி இந்த படம் வச்சிருக்கியா, எதில் வச்சிருக்கியா, உன் ஃபோனில் வச்சிருக்கியா. ஸோ இன் யுவர் மொபைல். டு யூ ஹாவ் திஸ் மூவி இன் யுவர் மொபைல். இந்த படம் உன் ஃபோனில் இருக்கா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு. வீட்டுக்கு போகிறீங்க, ஸ்கூலோ இல்லை காலேஜோ ஒர்க்கோ முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அம்மா எனக்கு எதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கிவ் மீ சம்திங் டு ஈட். கிவ் மீ சம்திங் டு ஈட். கிவ் மீ அப்படின்னா கொடுங்க, சம்திங்னா ஏதாச்சும், கிவ் மீ சம்திங் ஏதாவது கொடுங்க, டு ஈட் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுங்க, கிவ் மீ சம்திங் டு ஈட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன்னையிலேருந்து என்கிட்ட பேசாத. இன்னையிலேருந்து என்கிட்ட பேசாத, இப்போலேருந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் டோன்ட் டாக் டு மீ. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் டோன்ட் டாக் டு மீ. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் அப்படின்னா இன்றிலிருந்து, இன்னையிலிருந்து அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் டோன்ட் டாக் டு மீ. இன்னையிலேருந்து என்கிட்ட பேசாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு தெரியாதது ஏதோ சொல்கிறாங்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எப்படி நீ எல்லாமே கரெக்டாக சொல்கிற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹவு டு யூ நோ ஆல் திஸ். ஹவு டு யூ நோ ஆல் திஸ். ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும், ஆல் திஸ் இது எல்லாம். ஓகேவா? ஸோ ஹவு டு யூ நோ ஆல் திஸ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னிடம் திட்டு வாங்கி உனக்கு பழகிவிட்டது. என்கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருக்காது, உனக்கு பழகியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்கிட்ட திட்டு வாங்கியே உனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் யூஸ் டு கெட்டிங் ஸ்கோல்டட் ஃப்ரம் மீ. யூ ஆர் யூஸ் டு கெட்டிங் ஸ்கோல்டட் ஃப்ரம் மீ.
யூ ஆர் யூஸ்டு டு அப்படின்னா உனக்கு பழகிடுச்சு. என்ன பழகிடுச்சு? கெட்டிங் ஸ்கோல்டட், திட்டு வாங்கி. யார்கிட்ட இருந்து? என்னட்ட இருந்து. ஸோ ஃப்ரம் மீ. யூ ஆர் யூஸ்டு டு கெட்டிங் ஸ்கோல்டட் ஃப்ரம் மீ. என்னட்ட திட்டு வாங்கி உனக்கு பழகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு அவனிடம் பேசணும் போல் இருக்குது. எனக்கு அவன்கிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம். ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு ஹிம். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா போல் இருக்குது, எனக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. ஸோ எது மாதிரி? டாக்கிங் டு ஹிம், அவன்கிட்ட பேசுகிற மாதிரி, அவன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மொபைலை எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. மொபைல் எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருக்கப்போ மொபைலில் எங்கே வச்சுன்னே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல். ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல். என் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல். வேர் ஐ லெஃப்ட் எங்கே வச்சேன்னு. ஸோ எதை? என்னோடய ஃபோனை. மை மொபைல். ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஐ லெஃப்ட் மை மொபைல். என் ஃபோனை எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வாந்தி வர மாதிரி இருக்குது. ஏதோ சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் சொல்லுவோம்ல, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஃபீலிங் நாஷியஸ். ஐ எம் ஃபீலிங் நாஷியஸ் அப்படின்னா வாந்தி வர மாதிரி இருக்குது, வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஐ எம் ஃபீலிங் நாஷியஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எந்த சாக்கும் சொல்லாத. இப்போ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்குறீங்க ஏன் அப்படி பண்ணேன்னு. ஸோ அவங்க ஏதோ ரீசன் சொல்ல வராங்க. அப்போ சொல்லுவோம் இல்லையா, எந்த சாக்குமே சொல்லாத, நீ பண்ணது தப்பு, இதுக்கு எந்த சாக்குமே சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். எந்த சாக்குமே சொல்லாத. டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். டோன்ட் கிவ் அப்படின்னா சொல்லாத, கொடுக்காத. எனி எக்ஸ்கியூசஸ் சாக்கு, ரீசன், அது மாதிரி. ஸோ டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ், எந்த சாக்குமே சொல்லாத. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், போக போக உனக்கே பழகிடும். சொல்லுவாங்க இல்லையா, போக போக உனக்கே பழகிடும். ஸோ இப்போ அப்படி தான் இருக்கும், போக போக உனக்கே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஸ்லோலி யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். ஸ்லோலி யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். போக போக உனக்கே பழகிடும். ஸ்லோலி அப்படின்னா பொறுமையாக, போக போக. யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் அப்படின்னா பழகிடும், உனக்கு பழகிடும், போக போக உனக்கு பழகிடும். ஸ்லோலி யூ வில் கெட் யூஸ்ட் டு இட். ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரி. சொல்லுவோம்ல, இப்போ யாரோ ரொம்ப சிரிக்கிறாங்கன்னா எவ்வளோ முடியுமோ இப்போவே சிரிச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, laugh as much as you can. laugh as much as you can. உனக்காக வெளியில் காத்திருப்பேன், உனக்காக வெளில வெயிட் பண்ணுறவா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னட்ட ₹1 கூட இல்லை. ஸோ இதுதான் சென்டென்ஸ். என்னிடம் ₹1 கூட இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் ₹1. ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் ₹1. நாங்கள் இன்றைக்கி படத்துக்கு போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவோம்ல, நாங்கள் இன்றைக்கி படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். we are going to the cinema today. we are going to the cinema today. or we are going to the movie today. we are going to the movie today. we are going, நாங்கள் போகிறோம். எங்கே போகிறோம்? to the cinema. என் பர்ஸை எங்கே போட்டேன்? நம்ம சொல்லிகிட்டே நம்ம தேடுவோம் இல்லையா, என் பர்ஸை எங்கே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, where did I put my purse. where did I put my purse. or where did I put my wallet. பர்ஸை நம்ம வாலெட்னு சொல்லலாம். நீ எல்லா பிளானையும் கெடுத்துட்ட. நம்ம சொல்லுவோம்ல, நீ எல்லா பிளானையும் சொதப்பிட்ட, எல்லா பிளானையுமே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். யூ ruined the whole plan. you ruined the whole plan. ஸோ இதை you have ruined the whole plan. நீ எல்லா பிளானையுமே சொதப்பியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா பிளானையுமே பாழாக்கியிருக்க அப்படிங்கிறதுக்கு you have ruined the whole plan. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எங்கேயுமே போகல. நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். ஐ எம் நாட் கோயிங் அப்படின்னா நான் போகல. எங்கே போகல? எனிவேர், எங்கேயுமே போகல. வர ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் போகலாம். நம்ம சொல்லுவோம்ல, வர ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா,
லெட்ஸ் கோ சம்வேர் ஆன் திஸ் சண்டே. லெட்ஸ் கோ சம்வேர் ஆன் திஸ் சண்டே. உன்னை யாரும் கேட்கல. இப்போ நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கப்ப யாராவது சொன்னாங்கன்னா உன்னை யாருமே கேட்கல நீ சும்மா இரு, உன்னை எதுவும் கேட்கல, உன்னை யாரும் கேட்கல நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். நோபடி ஆஸ்ட் யூ. நோபடி ஆஸ்ட் யூ ஆர் நோ ஒன் ஆஸ்ட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காலையில் நம்ம சீக்கிரம் போகணும். காலையில் நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா we have to leave early in the morning. we have to leave early in the morning. அவளிடமிருந்து தள்ளி இரு, நீ அவள்கிட்டேருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா you better stay away from her. you better stay away from her. stay away அப்படின்னா தள்ளி இரு அப்படின்னு அர்த்தம். யார்கிட்டேருந்து? அவள்கிட்டேருந்து. ஸோ from her. you better stay away from her. நீ அவள்கிட்டேருந்து தள்ளி இரு. அவளிடமிருந்து தள்ளி இருப்பது தான் உனக்கு நல்லது, அவள்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் பெட்டர் டு யூ டு ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். இட் இஸ் பெட்டர் டு யூ டு ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லாத, எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ நோ வாட் ஐ வாண்ட். ஐ நோ வாட் ஐ வாண்ட். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், வாட் ஐ வாண்ட் எனக்கு என்ன வேணும்னு. ஸோ எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாண்ட். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதுக்கப்புறம் இதை பற்றி பேச எந்த அவசியமும் இல்லை. இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா நோ நீட் டு டாக் அபவுட் திஸ் எனிமோர். நோ நீட் டு டாக் அபவுட் திஸ் எனிமோர். நோ நீட் அப்படின்னா அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் அதை எப்படி சொல்லலாம்னா எனிமோர். எனிமோர்னா இதுக்கப்புறம். ஸோ நோ நீட் டு டாக் அபவுட் திஸ் எனிமோர். அந்த கேனோட முடி லூஸாக இருக்குது, பத்திரமா பிடி. இப்போ ஏதோ ஒரு எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு கேனு பாத்திரம் எதோ எடுக்கிறாங்க, அதோட மூடி வந்து லூஸாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம்ல பத்திரமா எடு, அது மூடி லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா பி கேர்ஃபுல், த லிட் ஆஃப் த கேன் இஸ் லூஸ். பி கேர்ஃபுல் அப்படின்னா பத்திரம். த லிட் ஆஃப் த கேன், இந்த கேனோட லிட், லிட்டுனா மூடி. ஸோ இந்த கேனோட மூடி லூஸாக இருக்குது, இஸ் லூஸ். ஓகேவா? இன்றைக்கி நான் சீக்கிரமாக வந்தேன். இப்போ நீங்கள் காலேஜோ எங்கேயோ போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் சீக்கிரமே வந்துட்டேன் நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கேம் ஏர்லி டுடே. ஐ கேம் ஏர்லி டுடே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா தட்ஸ் ஆல் ஐ நோ. தட் இஸ் ஆல் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான் அப்படின்னா திஸ் இஸ் ஆல் ஐ நோ. திஸ் இஸ் ஆல் ஐ நோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் அவ்வளோ நல்லவன் இல்லை. சொல்லுவோம்ல அவன் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லை, அவனை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க, அவன் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லை, எனக்கு அவனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹீ இஸ் நாட் தேட் குட். ஹீ இஸ் நாட் தேட் குட். ஹீ இஸ் நாட் குட் அப்படின்னா அவன் நல்லவன் இல்லை, அவன் அவ்வளோ நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் நாட் தேட் குட். ஓகேவா? நான் உனக்காக வெளியில் காத்திருக்கிறேன். இதுதான் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அவுட் சைடு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அவுட் சைடு. உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கா? இப்போ யாரோ உங்கள் கூட 2 பேர் போயிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு வேலையா, உனக்கு வேறு ஏதாச்சும் அவசரமான வேலை இருக்கா, நீ போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா டு யூ ஹாவ் எனி அர்ஜென்ட் ஒர்க். டு யூ ஹாவ் எனி அர்ஜென்ட் ஒர்க். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கொஞ்ச நேரம் உன்னால் காத்திருக்க முடியாதா? நம்ம சொல்லுவோம்ல கொஞ்ச நேரம் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா, ரொம்ப ஏன் இப்படி அவசரப்படுற, கொஞ்ச நேரம் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். கான்ட் யூ வெயிட் ஃபார் அ வைல். கான்ட் யூ வெயிட் ஃபார் அ வைல். கான்ட் யூ வெயிட் அப்படின்னா உன்னால் வெயிட் பண்ண முடியாதா. ஓகேவா? இதே கேன் யூ வெயிட் அப்படின்னா வெயிட் பண்ண முடியுமான்னு அர்த்தம். இங்கே கான்ட் யூ வெயிட் அப்படின்னா வெயிட் பண்ண முடியாதா. ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு அடிபடவில்லை. இப்போ நீங்கள் எங்கேயோ கீழே விழுந்துட்டீங்க. ஸோ நீங்கள் யார்ட்டையோ சொல்கிறீங்க நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க உடனே என்ன கேட்பாங்க, ஐயோ விழுந்துட்டியா, அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை எனக்கு அடி எதுவும் படலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ டிண்ட் கெட் ஹர்ட். ஐ டிண்ட் கெட் ஹர்ட். ஹர்ட்டுன்ற வார்த்தையை நம்ம வேறு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸில் அடிபட்டுருச்சு அப்படின்றதுக்கு ஹர்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே இப்போது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம ஹர்ட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அங்கே நான் 2 வருடம் வேலை செய்திருக்கிறேன். அங்கே நான் 2 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் ஒர்க்ட் தேர் ஃபார் 2 years. ஐ ஹாவ் ஒர்க்ட் தேர் ஃபார் 2 years. அங்கே நான் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். கத்துறதுல எந்த பயனும் இல்லை.
இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிற, நீ கத்துறதுனால ஒரு யூஸுமே இல்லை, நீ கத்துறது பேசுகிறதுனால ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, there is no use of shouting. there is no use of shouting. there is no use அப்படின்னா எந்த பயனுமே இல்லை. எதில்? ஆஃப் ஷவுட்டிங், கத்துறதுல. ஸோ there is no use of shouting. இது நடந்த பொழுது நான் அங்கு இல்லை. இந்த விஷயம் நடந்தப்ப நான் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். I was not there when this happened. I was not there when this happened. சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ எனக்கு சிரிக்கிறதா இல்லை அழுவுறதானே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். I don't know whether to laugh or cry. I don't know whether to laugh or cry. I don't know அப்படின்னா எனக்கு தெரியலை. என்ன தெரியல? whether to laugh சிரிக்கிறதா, or இல்லைனா cry அழுவுறதா. ஸோ I don't know whether to laugh or cry. சிரிக்கிறதா அழுவுறதானே எனக்கு தெரியல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். டிவியை யார் போட்டா? நம்ம கேட்போம்ல, டிவியை யார் போட்டா, அது பாட்டு ஓடிட்டுருக்கு, யாருமே இல்லை, டிவியை யார் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, who turned on the TV. who turned on the TV. இதுவே டிவியை யார் நிறுத்தினா, டிவியை யார் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா, who turned off the TV. who turned off the TV. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். Don't you understand what I'm saying. Don't you understand what I'm saying. Don't you understand அப்படின்னா உனக்கு புரியலையா. What I'm saying அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு. நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னா? இப்போ யாரோ உங்கள்கிட்ட வந்து நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, who said that you are not beautiful. who said that you are not beautiful. நீ செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அம்மாலாம் சொல்லுவாங்களே, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். I don't like the things you do. I don't like the things you do. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இப்போ நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டு இல்லை அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா, இல்லை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, did I say anything wrong. did I say anything wrong. did I say அப்படின்னா நான் சொன்னேனா, என்ன சொன்னேனா, anything wrong ஏதாவது தப்பா. did I say anything wrong நான் ஏதாவது தப்பாக சொன்னேனா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கா? இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், பாதியிலே பைக்கு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா, இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். இஸ் தேர் அ பெட்ரோல் ஸ்டேஷன் நியர்பை. இஸ் தேர் அ பெட்ரோல் ஸ்டேஷன் நியர்பை. பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கா. ஓகேவா? இவன் எப்பயுமே இப்படி தான் இருப்பானா? நம்ம கேட்போம்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கப்போ இவன் எப்பயுமே இப்படி தான் இருப்பானா இல்லை இப்போ தான் இப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கப்போ கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, இஸ் ஹி ஆல்வேஸ் லைக் திஸ். இவன் எப்பயுமே இப்படி தானா. ஓகேவா? இதுவே அவள் எப்பயுமே இப்படி தானா அப்படின்னா, இஸ் ஷி ஆல்வேஸ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு யார் தரா? நம்ம கேட்போம்ல, யாராச்சும் ஏதோ நம்ம பேசிகிட்டு இருக்கப்ப யாராவது ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா அது காமெடியாக இருந்தால், இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வேர் டு யூ கெட் சச் ஐடியாஸ் ஃப்ரம். வேர் டு யூ கெட் சச் ஐடியாஸ் ஃப்ரம். இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எங்கேருந்து கிடைக்குது, யார் தரா அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேவா? வேர் டு யூ கெட் அப்படின்னா எங்கே கிடைக்குது. ஸோ எங்கிருந்து அப்படின்னா நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேர் டு யூ கெட் சச் ஐடியாஸ், இது மாதிரி ஐடியாஸ். ஃப்ரம் அப்படின்னா எங்கிருந்து. ஓகேவா? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.